Assalamualaikum everyone. Hi friends, welcome back to Azrin Cooking Fest. I hope you all are doing well. இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னா நெய் பூந்தி ரொம்பவும் சிம்பிளா ஈஸியா எப்படி செய்யறேன்றது தான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறேன்ற வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இந்த நெய் பூந்தி செய்யறதுக்கு நான் 1 கப் வரைக்கும் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அந்த 1 கப் கடலை மாவுக்கு பிஞ்ச் அளவு நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதில் 1 கப் வரைக்கும் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் இதை கட்டியால் இல்லாமல் நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்ள போறேன். உங்களுக்கு பார்க்கும்போது விளங்கும், ஒரே அடியாக தண்ணி சேர்த்துறது இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி விட்டு இது நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெச்சுலர் எடுத்து மேல இருந்து தூக்கி ஊற்றி பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு விளங்கும் அதில் டெக்ஸ்சர் சரியா இருக்கும்னு சொல்லி. இப்போ நான் கரைச்சி முடிச்சுட்டு இதுக்கு சரியா எவ்வளோ தண்ணி போச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 1 கப் கடலை மாவுக்கு சரியா 3/4 கப் வரைக்கும் நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். நெக்ஸ்ட் நாங்கள் இதை 3 ஸ்டெப்பாக பிரிக்கணும். அதாவது கடையில் நாங்கள் வாங்கக்கூடிய நெய் பூந்தி 3 கலர்ஸில் கிடைக்கும், ரெட், கிரீன், yellow. ஸோ அது நாங்கள் 3 கலர்ஸ் எடுக்கிறதுக்காக நான் இப்படி சின்ன ஒரு பவுலுக்கு ஒவ்வொரு ஸ்கூப் வரைக்கும் நான் இந்த மாவை ஊற்றி எடுத்துக்கிறேன். மிச்சமே அதில் இருக்கக்கூடியது yellow கலர். ஸோ yellow கலருக்கு கொஞ்சம் கூடுதலாக வச்சுட்டு மற்றது ரெண்டுக்கும் ஒவ்வொரு ஸ்கூப் வரைக்கும் தான் நான் சேர்த்திக்கிறேன். yellowவில் டை சேர்த்திக்க ஏலும் விருப்பம்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னாக்க ஸ்கிப் பண்ணிக்க ஏலும். சேர்த்தின்னு சொன்னால் அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்பவும் கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக yellow கலர் நான் சேர்த்திக்கிறேன். மற்றது ரெட் கலர், கிரீன் கலர் இந்த மாதிரி சேர்த்துட்டு நாங்கள் இந்த கலர் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். அண்ட் இதில் ஃபுட் கலர் சேர்த்தும் போது ரொம்பவும் அதிகமாக சேர்த்துட தேவையில்ல. ஏன்னு சொன்னாக்கா அப்படின்னு அதிகமாக ஃபுட் கலரிங் சேர்த்துட்டோம்னு சொன்னா நாங்கள் சுகர் சிரப் செய்யும் போது அந்த சுகர் சிரப்ல இந்த கலர்ஸ் இறங்கிடும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக அந்த ஃபுட் கலர் சேர்த்துனா போதும். நெக்ஸ்ட் நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் ஆயில் சேர்த்தி கொண்டுட்டு அந்த ஆயில் நல்லாவே சூடாகி வரணும். அதுக்காக நான் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது கொதிக்க வைக்க போறேன். இந்த ஆயிலில் நெக்ஸ்ட் நான் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கீ சேர்த்திக்கிறேன். கீயை சேர்த்து விட்டுட்டு அந்த ஆயிலில் நல்லாவே கரைஞ்சி வரணும். அண்ட் இந்த கீ சேர்த்துறதுக்கான ரீசன் நாங்கள் நெய் பூந்தின்றதுனால தான் இந்த ஆயிலில் கீ சேர்த்துறோம். இந்த மாதிரி கீ சேர்த்து விட்ட உடனே அது ஆயிலோட சூட்டுக்கு நல்லாவே கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் வரைக்கும் போட்டு பார்க்குறேன். அது கீழே இருந்து மேலே வருதுன்னு சொன்னா அந்த ஆயில் கொதிச்சிக்கிறது எங்களுக்கு போதும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஹை ஃப்ளேம்ல இருந்துன்னு சொன்னா நீங்க மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ற ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றி விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடும் போது எங்களுக்கு அந்த ஸ்பூன்ல இருந்து கீழே கொட்டுற நல்ல முத்து முத்தா பெர்ஃபெக்டா வரும். ஸோ அது மட்டும் இல்லாம நாங்க ஃப்ரை பண்ற பேனுக்கும் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு நீங்க இதை ஊத்தி கொள்ளுங்க. அப்பதான் அது ஆயில்ல விழும் போது இந்த மாதிரி முத்து முத்தா விழும். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு பேட்ச் செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்யணும் என்று. இந்த மாதிரி ஊற்றி ஒரு ஸ்பூன்ல ஊற்றி விட்டுட்டு அது மெதுவாக தேய்ச்சி விட்டாலே போதும். எங்களுக்கு அது முத்து முத்தா அந்த ஆயிலில் விழும் போது அது நல்லா ஃப்ரை ஆகி வரும். போட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே இதை நாங்கள் வெளியில எடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா கிறிஸ்பி ஆகிடும். கிறிஸ்பி ஆனன்னு சொன்னாக்க எங்களுக்கு நெய் பூந்தி அது செய்யறதுக்கு சரியான அந்த பக்குவம் வராது. ஸோ அதுக்காக கிறிஸ்பி ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியில எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு மினிட்ஸ் வச்சாலே போதும். அதோட கடலை மாவோட பச்சை தன்மை போனாலே எங்களுக்கு போதும். அதுக்காகத்தான் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு ஒரு 1 மினிட்ல நீங்க வெளியில எடுத்துக்கொண்டாரு. நெக்ஸ்ட் நான் கிரீன் கலர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போறேன். கிரீன் கலர் ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஃப்ரை பண்ற ஸ்பூனை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இந்த மாதிரி இப்ப பாருங்க அதையும் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ரெட் கலர் நான் ஃப்ரை பண்ண போறேன். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்களும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
இப்போ சரி நான் 3 கலர்ஸையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு எனக்கு சரியா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் 1 கப் வரைக்கும் நான் சுகர் சேர்த்திக்கிறேன். அதில் 1 கப் சுகருக்கு 1 கப் வரைக்குமே தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சுகர் கிறிஸ்டல் எல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு கம்பி பதம் சரி தேவையில்ல. இது வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நான் ஏலம் பவுடர் வந்து சேர்த்தி கொண்டிருக்கிறேன். இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு பக்குவம் இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு சுகர் பதம் இருந்தாலே எங்களுக்கு போதும். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்திக்கிறேன். உங்ககிட்ட ஒயிட் சுகர் இருந்தா ஓகே, அது பெட்டரா இருக்கும். அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து கீயை சேர்த்திக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு அது வந்து நல்லா கரைஞ்சி வரணும். கீயை சேர்த்து விட்டுட்டு நாங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொள்வோம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் எங்களுக்கு நெய் பூந்தி சாப்பிடும் போது எங்களுக்கு விளங்கும் அந்த ஒரு டேஸ்ட், அது சேர்த்துறதுக்காக ரோஸ் எசன்ஸ் வந்து நான் சேர்த்திக்கிறேன். இந்த ரோஸ் எசன்ஸ் வந்து முக்கியமானது இந்த நெய் பூந்தி செய்யறதுக்கு. அந்த ஃப்ளேவர் தான் எங்களுக்கு வந்து நெய் பூந்தி சாப்பிடும் போது ரொம்ப தூக்கலாக கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு ட்ராப் வரைக்குமே ரோஸ் எசன்ஸ் சேர்த்திக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நான் ஸ்டவ்ல இருந்து அந்த சுகர் சிரப் எடுத்துட்டு இப்போ பாருங்க நான் இதுக்கு சுகர் சிரப்ல சேர்த்துறதுக்காக ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன் கிரீன், yellow, ரெட் கலர் பூந்தி. அது கூடவே ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன் அண்ட் ஃபிளம்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறேன் இந்த நெய் பூந்தியில சேர்த்துறதுக்காக. இப்போ நான் வந்து சுகர் சிரப்பை வந்து நான் வடித்து எடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த வடித்து எடுத்த சுகர் சிரப்பில் வந்து நான் இது ஒவ்வொன்றா வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4 hours வரைக்கும் இதை வந்து நாங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சோம்னு சொன்னாக்கா அந்த பர்ஃபெக்டான நெய் பூந்தி வந்து எங்களுக்கு ரெடியாகி வரும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா எங்களுக்கு ஓவர் நைட் கூட எங்களுக்கு வச்சு எடுக்க இயலும். அண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவுமே பர்ஃபெக்டான ஒரு நெய் பூந்தி கடையில் வாங்குறது மாதிரி எங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரியா இப்போ பாருங்க 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்துக்கிறேன். ரொம்பவுமே பர்ஃபெக்டாக வந்திருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே விளங்கும் எப்படி நெய் பூந்தி வந்திருக்கிறேன்னு சொல்லி. ரொம்பவும் சாஃப்டா ரொம்ப ஜூஸியா நல்ல ஒரு ஃப்ளேவர்ல எங்களுக்கு கிடைச்சிக்குது. இந்த நெய் பூந்தி செஞ்சது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு குறைந்த ஒரு டைம்ல நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.